பரபரக்கும் தமிழக அரசியல். பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை நீக்கமா? தமிழகத்தில் 2026 தேர்தல் களத்தை நோக்கி அரசியல் கட்சிகள் பணியை தொடங்கியுள்ளன. சமீப காலமாக அதிமுக பாஜக கூட்டணி குறித்த பேச்சுக்கள், அதேபோல அதிமுக தலைமை மற்றும் பாஜக தலைமை பற்றிய பேச்சுக்களும் அதிகரிக்க தொடங்கியுள்ளன. அதிமுக மூத்த நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி மற்றும் செங்கோட்டையனின் தனித்தனி டெல்லி பயணங்கள், அங்கு பாஜக மூத்த தலைவர்களுடனான சந்திப்புகள், அதன் பிறகான அரசியல் நகர்வுகள் பல்வேறு யுகங்களுக்கு வழிவகுத்துள்ளன. இந்த சந்திப்புகள் குறித்து அதிமுக மற்றும் பாஜக தரப்பில் இருந்தும் இதுவரை உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் எதுவும் வெளியாகவில்லை. பாஜக தேசிய தலைமை அதிமுகவில் பிரிந்து சென்ற தலைவர்கள் ஒன்றிணைய வேண்டும், ஒருங்கிணைந்த அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில் அதற்கு இபிஎஸ் மறுப்பு தெரிவித்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் பாஜக தேசிய தலைமை அதிமுக மூத்த நிர்வாகி செங்கோட்டையனுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அதிமுக மூத்த நிர்வாகிகளுக்கும் தற்போதைய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் இடையேயான சுமூகமான உறவு இல்லாதது இதற்கு காரணம் என கட்சி தலைமை முடிவு செய்துள்ளது. இதனையடுத்து பாஜக தேசிய தலைமை கூட்டணிக்காக மாநில தலைமையை மாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஒருவேளை பாஜகவில் தமிழ்நாடு மாநில தலைவர் மாற்றப்பட்டால் அண்ணாமலை வகித்த பதவிக்கு முதல் வரிசையில் இருப்பவர் பாஜக எம்எல்ஏ நயினா நாகேந்திரன். இவர் முன்னாள் அதிமுகவில் இருந்த காரணத்தால் அதிமுக பாஜக கூட்டணி இலவாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த இடத்தில் தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், புதிதாக இந்த சரத்குமார் பெயர் கூட இருப்பதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருகின்றன. பாஜக மாநில தலைமை மாற்றம் குறித்த யுகங்களுக்கு இன்னும் ஓரிரு வாரங்களில் முடிவு தெரிந்துவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று தமிழக சட்டப்பேரவையில் பாஜக எம்எல்ஏ நயினா நாகேந்திரனுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் உட்பட மூத்த நிர்வாகிகள் கலந்து ஆலோசித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.